வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து நம்மளுடைய 2 லைன் ஸ்ட்ராட்டஜியோடைய இண்டிகேட்டர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்குன்றதை வந்து கண்டினியூ அப்டேஷன் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி டேட் வந்து 16/10/2025, அதாவது அக்டோபர் 16, 2025. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பாட் ஷாட்டில் வந்து எப்படி நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம், அது எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றதை வந்து பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து காலையிலேயே மார்னிங் மார்க்கெட் ஆரம்பித்தோடனே நம்ம லைன்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இப்போ இந்த லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பை இண்டிகேஷன் நம்ம கிடச்சிருக்கு. இப்போ இந்த பை இண்டிகேஷன் கிடச்சி நம்ம வந்து ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணது பார்த்திங்கன்னா 25,434.65 இந்த ப்ரைஸில் வந்து நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டைமுக்கு வந்து நம்ம இங்கே ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரூல் படி நம்ம 1:2 ஆல்ரெடி இந்த இடம் வந்து நம்ம டார்கெட்டாக வந்து ரியாக்ட் ஆகும். அதனால் அதை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது எடுத்த சார்ட்டு தான் இது. இப்போ இந்த சார்ட் வந்து நம்ம எடுத்த ட்ரேடு வந்து என்ன ஆயிருக்குன்றது அடுத்த பிக்சரில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக டார்கெட் கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 2:30 மணிக்கு இல்லை ஒரு 2:30லேருந்து 2:30 மணி போல் நமக்கு இந்த டார்கெட்டு கொடுத்துருக்கு. இப்போ இதுதான் நம்ம லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ நாம் இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ட்ரேட்ஸை. இப்போ இந்த லைனுக்குள்ளேயே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணவாசி நமக்கு வந்து இந்த ஆரஞ்சு லைன் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் லைனாக வந்து நம்ம ரியாக்ட் ஆகும். அதனால் அதுக்கு கீழே பாட்டத்தில் நம்ம ஸ்டாப் லாஸை வச்சுருக்கோம். இப்போது இதுக்கு முன்னாடி பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே இந்த ஒரு டாட்டட் வந்துச்சு பார்த்திங்களா, இந்த டாட் வந்தவுடனே நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். இப்போ அந்த டாட் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் பை இண்டிகேஷன் கிடச்சவொன்னே. ஏன்னா இந்த லைனுக்கு நியர்பையே நமக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆகி நமக்கு இண்டிகேஷன் கிடச்சிச்சு இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து அப் ட்ரெண்டு தான் அப்படின்ட்டு. இப்போ அதனால் வந்து நம்ம இந்த ட்ரேடை எடுத்துருந்தோம். இன்றைக்கி இந்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் வந்து நீங்கள் நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டில் தான் வந்து நீங்கள் அப்டேஷன் போட்டுட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 கால்ஸ் வந்தது நமக்கு. இப்போ அது வந்து நம்ம நடந்து முடிஞ்ச மார்க்கெட்டை தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். பட் ஆனால் அது நடக்கும் போதே நம்ம ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவோம். அது நம்ம லைவில் வந்து நம்ம பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அது நம்ம போடக்கூடாதுன்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது செபியில். அதனால் நம்ம அதை அப்டேஷன் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த மாதிரி பிக்சர் எடுத்து போட்டிருக்கிறதுனால வந்து நம்ம ஆவத்துக்கு முன்னாடியே நம்ம எடுத்தது தான் அது. இப்போ ஆனதுக்கப்புறமா எடுத்ததில்லை. அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிக்சரை போட்டிருக்கோம். சேம் இதே கான்செப்டில் வந்து நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிருக்கோம். இது வந்து ஸ்பாட் சார்ட்டு, நெஃப்டியோட சார்ட்டு தான் இது. டேரெக்டாகவே இதே டைமிங்க்கு ப்ரீமியம் சார்ட்லேயே நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருப்போம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போது அதே டைமுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் வந்து நம்ம 25,300 கால் எடுத்திருந்தோம் இன்றைக்கி. நம்ம சேம் அதே மெத்தட் தான். இப்போ அதே டைமுக்கு நமக்கு 224.90 காசுக்கு நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரீமியம் சார்ட்டுன்றதுனால நமக்கு இந்த லோக்கு கீழே தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம். ப்ரீமியம் சார்ட்டில் மட்டும் ஸ்பாட் சார்ட்டுக்கும் ப்ரீமியம் சார்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அதாவது அந்த வொலாட்டிலிட்டி. அதனால் நம்ம வந்து இந்த லோ பாட்டம் வரைக்கும் நம்ம வச்சுருப்போம் 160 பாயிண்ட்ஸ், அதாவது 160 ரூபாய்க்கு வந்து ஸ்டாப் லாஸும் 224 ரூபா வந்து என்ட்ரியும். இங்கேருந்து 1:2 வந்து நமக்கு 355 ரூபா வந்து டார்கெட்டு. பட் நம்ம இவ்வளோ பாயிண்ட்ஸையும் நம்ம கேட்ச் பண்ணுவோம்னு கேட்டிங்கனாக்கா நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளுடைய மெத்தடில் வந்து அவ்வளோ பாயிண்ட்ஸுக்கும் வந்து ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்டு. நம்ம வைக்கிற ஸ்டாப் லாஸுக்கு ஏற்ற போல் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதுக்காக தான் இந்த பிக்சரை நம்ம ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணும் போதே நம்ம வந்து இந்த பிக்சரை எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கப்புறமா தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஸ்பாட் ஷார்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ரெகுலராக வீடியோஸை போட்டிருக்கிறதுனால இப்போ இதை ரியல் மார்க்கெட்டில் வந்து நம்ம அப்ரோச் பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்த பிக்சரில் பாருங்கள், க்ளீனாக வந்து டார்கெட் போயிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருந்த 355 வந்து டார்கெட் ஹிட் ஆகி 359 வந்து மார்க்கெட் நிற்கிது. இப்போ அதுக்கு மேலேயே கூட மார்க்கெட் போயிருக்கு ஒரு 5-6 பாயிண்ட்டு. நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பிக்சர் எடுத்தாச்சு.
ஆக்சுவலாக இதுதான் வந்து நம்மளோட இண்டிகேட்டரில் வந்து நம்ம சொல்ல வர்றது. அதாவது அக்யூரசி நல்லாயிருக்கும். ஒரு ட்ரேட் இல்லை 2 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சுன்னா கூட அன்றைக்கி டேட்லேயே நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி அடுத்த வர ஒரு 2-3 நாளில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட்டுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்ட்ராட்டஜி. பட் நம்ம இவ்வளோ பெரிய பாயிண்ட்டுக்கெலாம் வந்து நீங்கள் ரெகுலராக வெயிட் பண்ணி பழகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம வந்து எதிர்பார்க்குறது வந்து ஒரு 30லேருந்து 20லேருந்து 30 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம். இதை வந்து ரெகுலராக பண்ணாலே போதும். நம்ம இந்த 30 பாயிண்ட்டை நம்ம ரெகுலராக கேட்ச் பண்ணாலே போதும். இந்த ட்ரேடிங் ஃபீல்டில் வந்து நிலச்சி நிற்கலாம். இப்போ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றதுக்காக சொல்லியிருந்தேன். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், இப்போ நீங்கள் மார்க்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ரியல் மார்க்கெட்டில் உங்களால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு. இது ரியல் மார்க்கெட்டில் பண்ணுற பிக்சரை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். மார்க்கெட்டு முடிஞ்சாலும் இதை தான் சொல்ல போகிறேன், மார்க்கெட்டை ஆரம்பித்தாலும் இதை தான் சொல்ல போகிறோம். அதனால தான் வந்து இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனாச்சும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றியோ இல்லை இந்த இண்டிகேட்டரை பற்றியோ உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது அப்படின்னாக்கா நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை சொல்லுவோம். தேங்க்யூ கைஸ்.